மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கொஞ்சம் லென்த்தான ஷார்ட்ஸ் தான். ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் அவசியம் பார்க்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய இடம். உலக அதிசயங்கள்லாம் ஒன்றா போயிருக்க வேண்டிய ஒரு கட்டிடக்கலையின் சிறப்பம்சமான எல்லோரா கேவ்ஸை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த எல்லோரா கேவ்ஸ் மெயின் சிட்டி அவுரங்காபாத்திலேருந்து ஒரு 15லேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது 7ஆம் நூற்றாண்டில் ராஷ்டிரகூட மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு. இதில் மொத்தம் 34 குகைகள் இருக்குது. மலையை குடஞ்சி மேலேருந்து கீழே கட்டிட்டு வந்திருக்காங்க. பொதுவாக கட்டிடக்கலைங்கிறது கீழேருந்து மேலே கட்டிட்டு போகிறத நம்ம பார்த்துருக்கோம். இது மேலேருந்து பாறைகளை உளிகளால் செதுக்கி செதுக்கி மண்டபங்களும் சிற்பங்களும் கோயில்களும் பிரமாதமாக கட்டியிருக்காங்க. இதில் 16வது குகை தான் நம்ம பார்க்குற கைலாசநாதா டெம்பிள். 2 அடுக்காக கட்டியிருக்காங்க. உள்ளே கைலாசநாதர் சிவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அருமையான சிற்பங்களோட கிட்டத்தட்ட 80 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. அந்த ராஷ்டிரகூட மன்னர்களுடைய வெற்றியை பிரதிபலிக்கக்கூடியதாக ஒரு பில்லர் ஒன்று இருக்குது. எல்லாத்துலேயுமே தலை சிறந்து விளங்கணுங்கிறதுக்காக கைலாசநாதர் கோயிலுக்குள்ளேயே 2 யானைகள் வச்சுருக்காங்க. இது மொத்தம் 34 குகைகள் இருக்குது. இதுதான் அந்த 80 பில்லர்ஸ் ஃபீட் உள்ள பில்லர். இந்த சிற்ப வேலைப்பாடுகள் ராமாயணம் மகாபாரதம் சம்மந்தப்பட்டது எல்லாமே சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க. 34 குகையில் ஃபஸ்ட்டு 15 குகை பௌத்த சமயத்தை அடிப்படையாக கொண்டும், 16வது குகை கைலாசநாதர் டெம்பிள் இந்து சமயத்துக்காகவும், அதுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் சமணர்கள் சம்மந்தப்பட்டதாகவும் செஞ்சுருக்காங்க. இது ஆர்கியலாஜிக்கல் சர்வே கண்ட்ரோலில் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியரும் பார்க்க வேண்டிய இடம் எல்லோரா.